காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 329 கனவு நிலை. தூக்கம் என்பதை நாமாக மாத்திரை இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தைல ஸ்நானத்தால் வரவழைத்து கொண்டு விடலாம். ஆனால் அந்த தூக்கம் நிஜமாகவே ஆழ்ந்த தூக்கமாக இருக்கும்படியாக நம்மால் பண்ணிக்கொள்ள முடியாது. நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில்தான் மனஸ் அடங்கியிருப்பது. ஆனால் எப்போதும் அப்படி இல்லாமல் அரை தூக்கம், கால் தூக்கம், வீசம் தூக்கம், முக்கால் தூக்கம் என்னும்படியாக பல நிலைகளில் நாம் நித்திரையில் இழுத்து போகப்படுகிறோம். அப்போதெல்லாம் மனஸ் முணுமுணுக்கென்றோ அதைவிட சற்று அதிக பிரகாசமாகவோ வேலை செய்து கொண்டுதான் இருக்கும். இந்த நிலைகளில்தான் மனசானது ஸ்வப்னங்களை உண்டாக்குகிறது. விழிப்பு நிலையில் நாம் புத்திபூர்வமாக செயல்பட்டதால் ஓரளவு அமுக்கி வைத்திருந்த ரொம்பவும் பயமூட்டுவதான, காம விகாரம் மிகுந்ததான, அழவைப்பதான அல்லது பேத்தல் என்று புத்தி ஒதுக்கி வைத்து விட்டதான தாறுமாறான விஷயங்களையெல்லாம் இப்போது நம்முடைய அந்த புத்தி கட்டுப்பாடு இல்லாமல் மனஸ் தன் இஷ்டப்படி வெளியே விட்டு ஸ்வப்னங்களை படைக்கிறது. அதனால் ரொம்ப பயங்கரமாய் ஏதாவது ஸ்வப்னம் கண்டு ஊழ் என்று ஊளையிட்டு கொண்டு எழுந்திருக்கிறோம். இல்லாவிட்டால் குய்யோ முறையோ என்று அழுகிறோம். பைத்தியம் மாதிரி இப்படி கண்ணா பின்னா என்று சம்பந்தமில்லாததையெல்லாம் அசம்பாவிதமாக சேர்த்து கனா கண்டிருக்கிறோமே என்று நினைக்கும்படியாக அநேக ஸ்வப்னங்கள் வருகின்றன. ரொம்பவும் மனசை பக்தி யோகம் என்று ஈடுபடுத்தி பரிசுத்திக்காக பிரம்மச்சரியத்துக்காக பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கும் சாதகர்கள் எங்களுக்கு இப்படி தகாததால் ஸ்வப்னம் வந்துவிட்டதே என்று எங்கள் மாதிரி இருக்கப்பட்டவர்களிடம் அழுது பரிகாரம் கேட்கிறார்கள். இதனாலெல்லாம் நம் சாதனையால் இயற்கைக்கும் மேலே உள்ள ஈஸ்வரனின் பிரசாதமாக பெறப்பட்டு நம்மால் உறுதிப்படுத்தி வைத்து கொள்ளக்கூடிய சமாதி நிஷ்டையாக இல்லாமல் தன்னிஷ்டப்படி நம்மை தன்னுடைய பல லெவல்களில் அடித்து கொண்டு போகிற தூக்கத்தால் தேவ அசுர யுத்தத்துக்கு முடிவு காண நினைப்பது வழியே இல்லை என்று தெரிகிறது. தூக்கத்திலும் ஸ்வப்ன ரூபத்தில் அசுர கணங்கள் எப்போது வேண்டுமானால் படையெடுக்க கூடும். எப்போதாவது வேண்டுமானால் அம்பாள் தரிசனம், ஆலய தரிசனம் மாதிரி நல்ல ஸ்வப்னம் வரலாம். அதுவே அசம்பாவிதமாக மாறியும் விடலாம். மனசின் உழப்பரிசல், உள்ளே அடக்கி வைத்த ஆசையின் இழுபறி எல்லாம் தூக்கத்திலும் பீய்த்து கொண்டு கிளம்ப வழி இருப்பதால் தூங்கிக் கொண்டே இருந்துவிட்டால் சாந்தி என்பது இல்லை. தூக்க மருந்துக்கும் ஸ்வப்ன அவஸ்தை ஏற்படாமல் தடுப்பதற்கு சக்தி இல்லாததால் அதை கொண்டும் பூர்ண சாந்தமான நித்திரை பெற முடியாது. அப்படியே சாந்தமாக ஆழ்ந்து தூங்கினாலும் அது ஜடத்தனந்தானே அன்றி பேரானந்தம் இல்லை என்று முன்னேயே சொன்னேன். ஓயாமல் வெளியிலே ஓடிக்கொண்டிருக்கும் மனசை உள்ளே இழுத்து உள்ளுக்குள்ளே உனக்கு அடி ஆதாரமாக ஒரு காரியமும் இல்லாமல் இருக்கும் ஆத்மாவை நினை என்று பழக்கி கொண்டே இருந்தால்தான் அது அப்படியே நினைத்து நினைத்து களைத்து விழுந்தபோது சாக்ஷாத் அந்த ஆத்மா மட்டுமே பிரகாசித்து கொண்டு விளங்கும். சாஸ்வத ஆனந்த சௌக்கியத்தை அனுபவிக்கலாம். வேறே வழி கிடையாது. யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைதத் ஆத்மன்யேவ வசம் நயேத் என்கிறார் பகவான். ஸ்திரமாக ஒன்றில் நிற்காமல் சஞ்சரித்து கொண்டே இருக்கும் மனசானது எதை பற்றி வெளியிலே ஓடினாலும் அது ஒவ்வொன்றிலிருந்தும் இந்த மனசை இழுத்து அடக்கி ஆத்மாவிடமே வசப்படுத்தி வைக்க வேண்டும் என்கிறார்.